நான் மெலடி பாட்டு நிறைய பண்ணியிருக்கேன், குத்து பாட்டும் பண்ணியிருக்கேன், கானா பாட்டு பண்ணியிருக்கேன், வெஸ்டர்ன் சாங் பண்ணியிருக்கேன், ஃபோக் சாங் பண்ணியிருக்கேன். அந்த சாங்கெல்லாம் 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு என்னுடைய பாட்டெல்லாம். இதெல்லாம் உங்கள் பாட்டு தான் மக்கள் சொல்கிற மாதிரி என்னை பிரதிபலிச்சு விட்டீங்க, என்னை ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க. இதெல்லாம் நான் தான் மியூசிக் பண்ணேன்னு சொல்லி நிறைய பேருக்கு புதுவேலை எல்லாம் இருந்துச்சு. தொண்டையில் நான் குழைச்ச அந்த பாட்டு, எருக்கஞ்செடியோட எருக்கி பிடிச்ச மாமான்ற பாட்டு, பஞ்சு மிட்டாய் சேலை கட்டின்ற பாட்டெல்லாம் இதெல்லாம் நான் மியூசிக் இல்லைன்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இது போல் நீங்கள்லாம் இருக்கிறதுனால ஊடக நண்பர்கள்லாம் இதெல்லாம் என் பாட்டு தான், தேவாதான் மியூசிக்குன்னு எல்லாம் நீங்கள் உங்கள் மூலமாக அது நல்லா பரவுறதை நினச்சி நான் ரொம்ப நாள் ஏற்போம். இன்னும் நம்ம பாட்டு யாருக்குமே தெரியலையே, இதெல்லாம் நான் தான் மியூசிக்குன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தேன், தவிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் என்னுடைய தவிப்பை நிறைவேற்றிட்டீங்க. இதெல்லாம் உங்கள் பாட்டு தான் மக்கள் சொல்கிற மாதிரி நல்லா நீங்கள் என்னை பிரதிபலிச்சு விட்டீங்க, என்னை ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க. இதெல்லாம் நான் தான் மியூசிக் பண்ணேன்னு சொல்லி கானா பாட்டு இதுதான் இவர் அப்படின்னு நிறைய பேர் முத்திரை கொடுத்துட்டாங்க. கானா பாட்டும் ஒரு உயிர், அது ஒரு கண், மெலடி ஒரு கண் எனக்கு. ஏன்னா கானா பாட்டு இல்லைன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நான் ரீச் ஆகிருக்க மாட்டேன். அது ஒன்று. மெலடி சாங் நான் மியூசிக் பண்ண மெலோடி சாங்லாம் மெலடியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இப்போ தான் இது போல் லைவ் கான்சர்ட்டில் மக்கள் கேட்டு, ரசிகர்கள் கேட்டு கை தட்டும் போது, ஆரவாரம் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.